நீங்கள் இனி ரசிகர்கள் அல்ல, வாரியர்ஸ். ஐடி விங் கூட்டத்தில் வீடியோவில் உரையாற்றிய தளபதி விஜய் அவர்கள், நம்முடைய இந்த சோசியல் மீடியா படையை தான் இந்தியாவிலேயே மிக பெரும் படையாக சொல்கிறார்கள். இதனை நம்ம சொல்கிறதை விட மற்றவர்களே பார்த்து சொல்றாங்க என்று தளபதி விஜய் அவர்கள் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் ஐடி விங் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் உரையாற்றிய வீடியோ பதிவு ஒளிபரப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற்ற உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது. திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் தீவிரமாக தேர்தல் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் நிலையில் அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்து தேர்தல் பணிகளில் களமிறங்கியுள்ளது. வழக்கம் போல் சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. இந்த வரிசையில் கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கிய தளபதி விஜய் அவர்கள் முதல் முறையாக 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிட தீவிரமாக தயாராகி வருகிறார். தனது கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், கட்சியின் அணிகள், நிர்வாகிகள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில் இன்று தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் ஐடி விங் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்கவில்லை. அதே சமயம் இந்த கூட்டத்தின் போது விஜய் அவர்கள் வீடியோ கால் மூலமாக பேசுவதாக இருந்தது. ஆனால் அதுவும் நடக்காத நிலையில் விஜய் அவர்கள் வீடியோ ரெக்கார்டு செய்து பேசிய காட்சி ஒளிபரப்பப்பட்டது. அந்த வீடியோவில் மீட்டிங் நடக்கும் போதே உங்களிடம் பேச வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இங்கு கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம். அதனால் தான் என்னால் அப்படி செய்ய முடியவில்லை. அதனால் தான் வீடியோ ரெக்கார்டு செய்து அனுப்பியிருக்கிறேன். உங்க எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நம்முடைய இந்த சோசியல் மீடியா படையை தான் இந்தியாவிலேயே மிக பெரும் படையாக சொல்கிறார்கள். இதனை நம்ம சொல்கிறதை விட மற்றவர்களே பார்த்து சொல்றாங்க. இனிமேல் நீங்க எல்லோரும் சோசியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் நம் கட்சியினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ். இப்படிதான் உங்கள் எல்லோரையும் இனி கூப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நம்முடைய தமிழக வெற்றிக் கழக ஐடி விங் என்று சொன்னாலே கண்ணியத்தோடு நடந்து கொள்பவர்கள் என்று எல்லோரும் சொல்லும் வகையில் மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கூடிய விரைவில் உங்களை நான் பார்க்க வருகிறேன். அதுவரைக்கும் உங்க எல்லோருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட். வெற்றி நிச்சயம் என்று குறிப்பிட்டுள்ளார்.